இந்த ஆண்டுல எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து லவ் வந்து சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம் சார். காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படிங்கிற மாதிரி இந்த 2026ல் காதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஆதாம் ஏவாளுடைய ஆப்பிளில் தொடங்கி இன்றைக்கி ஆப்பிள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரைக்கும் அப்டேட் ஆகாத ஒரே விஷயம் காதல் மட்டும்தான். அப்படிப்பட்ட காதல் எந்தெந்த ராசிக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தனே விருச்சிக ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து காதலிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க காதல் ஆசை அப்படியே துளிர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க. இவங்க 3 பேர்த்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து செகண்ட் பாசிபிலிட்டிஸ் அவங்க மட்டும்தானா எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு செகண்ட் பாசிபிலிட்டி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு காதலிக்கக்கூடிய யோகம் இப்போ வருது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களை பற்றி அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன். இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க. மேஷராசிக்காரங்களுக்கும் காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம். சார், லவ்ல சக்ஸஸ் பார்த்துட்டோம். இந்த ஆண்டில் யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆக போகுது சார்? இது நல்ல கேள்வின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ராசிக்காரங்களை என்ன திட்ட மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏன்னா நான் சிம்மத்தை சொல்கிறப்பே சொன்னேன் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. புரிதல் இல்லாமல் போகும். அப்பப்போ ஈகோ கிளாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிரேக்கப்பில் உள்ளே போகக்கூடிய ராசியில் முதல்ல இருக்கிறது வந்து சிம்ம ராசிக்காரங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேஷ ராசிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் கோபம் இந்த மாதிரியான விஷயம் முன்கோபம் அதிகமாக வரும். நீங்கள் இதே விஷயத்தை காதலுக்குள்ளாக கொண்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வருஷம் உங்களுக்கு பிரேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். இது நான் சொல்லலை, கட்டம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எமோஷ்னலாக இன்ஸ்டேபிள் ஆகி உங்கள் பார்ட்னரையும் எமோஷ்னலாக இன்ஸ்டேபிள் ஆக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டவுட்டை வர வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா நம்ம உண்மையாலே தான் காதலிச்சோமா, இத்தனை வருஷம் காதலிச்சிருப்பீங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். அதனால் பிரேக்கப்புக்கு போகக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த 3 பேருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் யாரை காதலிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து காதலிங்க. அதே மாதிரி புரிதல், அன்பு, இந்த விஷயம், சகிப்புத்தன்மை, இந்த 3 இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த காதல் அப்படிங்கிறது வெற்றி பெறும். அதனால் நீங்கள் காதலிக்கிற நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சிம்மம், மேஷம், அதுக்கப்புறம் தனுசு இந்த ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்தோர் என்றைக்குமே கெட்டு போக மாட்டாங்க. லவ்வில் பிரேக்கப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த உறவுகளை தக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரொம்பவே சிறப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம். இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜோதிட ரீதியான, ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்கறதுக்காக நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.